என்னங்க, சீக்கிரம் வந்துருவீங்கல்ல? என்னால எவ்வளவு முடியுமோ உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் அந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கேன். இதுக்கு மேலேயும் நீங்க என்கிட்ட வேற எதுவும் எதிர்பார்க்காதீங்க. அம்மா அம்மா, அந்த மன்சாரம் வந்திருக்காரு. உள்ள உட்கார வச்சிருக்கேன். நான் அவனை உள்ள விடல. அவன் உங்களை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு சொன்னா, அதனால தான் அவனை உள்ள விட்டேன். அம்மா எவ்வளவு கோபமா இருக்காங்க பாத்தியா? இன்னைக்கு வீட்டுல ஏதோ பிரளயமே வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். நீ பயப்படுற மாதிரி அந்த உண்மை மட்டும் அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னா முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்வேன். சரி வா குட்டிம்மா, அம்மா என்ன பேசுறான்னு பார்க்கலாம். உட்காரு. என்ன இந்த ரத்தக்கரெல்லாம் இனிமேல் வேண்டான்னு நினைக்கிறேன். இந்த சண்டையை இதுக்கப்புறம் முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நேரடியா சொல்ல மன்சாராம், உனக்கு என்ன வேணும் இப்ப? நான் உங்ககிட்ட தெளிவாவே சொல்லிடுறேன். அந்த 100 ஏக்கர் நிலம் இருக்குல்ல, 2 வருஷம் அந்த நிலத்துக்காக தானே நம்ம ஆளுங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை இன்னையோட நான் முடிவு கட்டலான்னு வந்திருக்கேன். என்ன முடிவு கட்ட போற? அந்த இடம் எங்களுக்கு தான் சொந்தம். ஓ, பேசாம போயிடு. நான் சண்டையை தீர்த்து வைக்கலாம் தான் இங்க வந்திருக்கேன். அதுக்காக நான் பலகீனமானவன் கிடையாது. நான் இப்போ உங்ககிட்ட என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, எனக்கும் வேணாம் உங்களுக்கும் வேணாம். அந்த பிளாட்டை நாம ஆளுக்கு பாதியா பங்கு போட்டு நாம பிரிச்சுக்கலாம். அதாவது நான் வாய மூடு. என்ன திமிரு இருந்தா என்கிட்ட இப்படி பேசுவ? நான் எடுத்த முடிவை மீறி நீ என்கிட்ட முடிவு சொல்ல வந்திருக்கியா? நான் உன்கிட்ட சொல்லியிருந்தேன்ல, அந்த ராதிகாவை பார்த்துட்டு என்கிட்ட சொல்லுன்னு. ஆனா நீ பார்க்காமையே அவ இல்லைன்னு சொல்லிட்டேல்ல. எப்பவோ அந்த கடவுள் என்னை கைவிட்டதில்ல மன்சாரம். அட, இந்த ராதிகா யாரு? இப்ப நான் ராதிகாவை பத்தி மட்டும் கேட்கல மன்சாரம். நான் சொன்னதை நீயே செய்யல. உனக்கே என்னை பத்தி நல்லா தெரியும். நான் சொன்ன வார்த்தையை யாராவது காப்பாத்தலைன்னா அவங்க உயிரோட திரும்ப முடியாது. எங்க வீட்டுல நான் வளர்க்குற நாய் கூட நான் சரின்னு சொல்லலைன்னா பாலை குடிக்காது. நான் உனக்கு சொன்ன மன்சாராம், நான் சொன்னதை செய்யாம இல்லைன்னு என்கிட்ட போய் சொல்லிட்டு இப்ப என்ன எப்படி பார்க்க வந்திருக்க மன்சாராம்? மாதாராம்ஜி, நான் இப்போ அந்த 100 ஏக்கர் நிலத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எனக்கு சேர வேண்டிய பங்கை எனக்கு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்க எதை செய்யணும்னு எனக்கு தெரியும். அடுத்தவங்க எனக்கு அறிவுரை சொல்லி செய்ய வேண்டிய நிலைமையில நான் இல்ல மன்சாராம். அதுவும் எப்படி ஒரு துரோகத்தை நீ எனக்கு செஞ்சிருக்க. நான் உனக்கு மரியாதை கொடுத்தேன். அதனாலதான் உன்னை வீட்டுக்குள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசினேன். ஆனா நீ எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல. என்ன துணிச்ச? வியாபாரத்தை பத்தி தானே பேசிக்கிட்டு இருக்கேன். எல்லா பொருளுக்கும் ஒரு விலை இருக்கு மன்சாராம். சொன்ன காரியத்தை செய்ய முடியாத நீ எப்படி மத்த காரியத்தை செய்வேன்னு நான் உன்னை நம்ப முடியும்? விசுவாசங்கிற உணர்ச்சியே இல்லையா? விசுவாசம், உணர்ச்சி எதை பத்தி பேசுறீங்க மாதாராம்ஜி? எனக்கு என் பங்கை பிரிச்சு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்க வேலையை நீங்க பாருங்க.
புத்தகத்துல பதிவு செய்யறதுக்கு உன்னோட கையெழுத்து கண்டிப்பா தேவை மன்சாராம். உனக்கு எவ்வளவு இடம் வேணும்னாலும் கேளு, நான் தரேன். கண்டிப்பா தரேன், கண்டிப்பா தரேன். நீ கேட்டதுக்கு அதிகமாவே நான் தரேன். ஹனுமான் பிரசாதம், மன்சாராம வாழ்த்துறதுக்கு பூஜை பண்ண மாலையை கொண்டு வா ஹனுமான். டிஃபன் காஃபி ஏதாவது வேணுமா மன்சாராம்? இல்ல 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 இல்ல, எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அட, இதெல்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கு அந்த பங்கை மட்டும் கொடுத்துடுங்க. வேண்டான்னு மறுக்காத மன்சாராம். ரொம்ப முக்கியமான பங்கை கொடுக்கும்போது தான் நான் மாலை போட்டு அவங்களுக்கு பங்கை கொடுப்பேன். எவ்வளவு உரிமையோட நீ இடத்த பங்கு கேட்குற, அதே உரிமையை நான் உனக்கு கொடுக்க வேண்டாமா? எந்த மனுஷன் அளவுக்கு அதிகமா இடம் வேணும்னு விரும்புறானோ அவனுக்கு நம்ம கிட்ட இடம் இல்லை. மரியாதையை இவன் உடலை தூக்கி வெளியில கொண்டு போய் போட. உட்காருங்க பாட்டிமா. கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க. நீங்க ஒரு நிமிஷம் கூட இன்னைக்கு உட்காரல. எனக்கு தூக்கமே வரல. நீ கொஞ்ச நேரம் என் பக்கத்துல இப்படி உட்காந்துக்கீங்க. பாட்டிமா, நீங்க கொஞ்ச நேரமாவது ஓய்வு எடுத்தே ஆகணும். ஏன் இல்லைன்னா இந்த பாட்டி செத்து போயிடுவேன்னு பயப்படுறியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க பாட்டிமா? நீங்க உட்காந்துரு, நான் உனக்கு ஒரு பொருளை காமிக்கிறேன். அத பார்த்தா நீ ரொம்ப சந்தோஷப்படுவ. இரு. அந்த திருட்டு பைய சுஷிலும் அர்ஜுனும் இங்க இருந்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டானுங்க. ஆனா அந்த கண்ணனோட கருணையால அந்த திருடனுங்க கண்ணுல இது படல. இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு இருக்கு. இந்த பாரு. இது இது யாரோட போட்டோ பாட்டிமா? நீ முதல்ல நல்லா என்னன்னு பாரு, அப்புறம் யாரோட நீயே சொல்லு. நீங்களே சொல்லுங்க பாட்டிமா, யாரோட போட்டோ இதெல்லாம்? சொல்லட்டுமா? சொல்லுங்க. இது நம்ம தேவாவோட சின்ன வயசு போட்டோ. சின்ன மருமகளே, இது பாரு. இப்பதான் எல்லாமே சரியாயிடுச்சு இல்ல? நம்ம குடும்பத்துக்கு மகா பண்டிதர் பதவி கிடைச்சிருச்சு. நம்ம தேவா மறுபடியும் நமக்கு திரும்ப கிடைச்சிட்டான். இப்ப எனக்கு சாகிறதுக்கு முன்னால ஒரே ஒரு ஆசைதான். அதை உன்னால் தான் நிறைவேற்ற முடியும். சின்ன மருமகளே, எனக்கு குட்டி தேவாவை பெத்து கொடுப்பியா நீ? வெக்கமா இருக்கா?
பாட்டிமா நீங்க முதல்ல தூங்குங்க. சரிம்மா சரி, நான் தூங்குறேன். ஆனா நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோ. தா, இது என்கிட்ட கூட. அம்மா நீங்க நீங்க இன்னுமா தூங்கல? இல்லம்மா, நான் அம்மாவை பார்த்துட்டு. என்னாச்சு சின்ன மருமகளே? நீ நல்லா தானே இருக்க? நல்லாதான் இருக்கேம்மா. ஏன் நீங்க இப்படி கேக்குறீங்க? இங்க பாருமா, தேவா திரும்பி வந்ததுல நீதான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன்னு நாங்கெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ ஆனா ஆனா என்னம்மா? நான் சந்தோஷமா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உன் முகத்தை பார்த்தா அப்படி ஒண்ணும் தெரியல. சொல்லு சின்ன மருமகளே, என்ன ஆச்சு உனக்கு? அது சரி, தேவா எங்க போயிருக்கா? அது அம்மா, அவர் ஒரு முக்கியமான வேலையா போயிருக்காரு. உண்மையைதானே சொல்ற? ஆமாம்மா. அம்மா, நாம அவரோட நிலைமையும் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். 5 வருஷத்துக்கு அப்புறம் அவர் திரும்ப வந்திருக்காரு. அவரோட ஞாபகங்களும் திரும்ப வந்திருக்கு. இந்த 5 வருஷமா அவர் வேற ஒரு உலகத்துல வாழ்ந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது எல்லாத்தையும் உடனே விட்டுட்டு அவரால் எப்படிம்மா இங்க வந்திருக்க முடியும்? அவர் வெளியில வரத்துக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுக்கணும் இல்லையா? எல்லாமே பழைய மாதிரி சகஜ நிலைமைக்கு வர கொஞ்சம் நேரம் எடுக்கும் இல்லையா? எனக்கு ஒண்ணும் தெரியல. நீ சரியாதான் சொல்லுவ. அண்ணா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குண்ணா. அந்த அனுமான் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு இருந்தேன். அபய் அந்த மகா பண்டிதர் விழாவில் மகா பண்டிதரா மட்டும் உட்காரல, அங்க அவரு ராதிகாவுக்கு கணவராவும் உட்கார்ந்துட்டு இருந்தாராம். எனக்கு என்னமோ ஒண்ணுமே புரியலண்ணா. என்ன சொல்ற குட்டிமா? நான் சரியாதான் சொல்றேன்னா. அண்ணா, நான் என்னமோ அபய்க்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அண்ணா, அபய் ஒருவேளை அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாருன்னா? அப்போ என் கனவு கண்டிப்பா நிறைவேறணும் குட்டிமா. அம்மா அந்த ஊர் பேர் தெரியாதவனை மாலை போட்டு அனுப்பி வைப்பாங்க. நானே அவனை தோல்ல தூக்கிட்டு போய் அவனை சுடுகாட்டில் புதைச்சிட்டு வருவேன். அங்க பாரு குட்டிமா, அபே மாப்பிள்ள வராரு. வா போய் பார்க்கலாம் என்ன சொல்றாருன்னு. இல்லண்ணா, நான் வரல, நீங்களே போயிட்டு வாங்க. ஏய் குட்டிமா, பயப்படாத, நான் தான் கூட இருக்கல்ல, உனக்கு ஒண்ணும் ஆகாது. வா போய் பார்க்கலாம் அவங்க அபய மாப்பிள்ளை எப்படி வரவேற்கிறாங்கன்னு. வா. மாதாராஞ்சி, என்னோட எண்ணம் எதுவும் உங்களை கஷ்டப்படுத்துறது கிடையாது. நான் என் மனைவி கணிக்காவையும் கஷ்டப்படுத்துறதுக்கு விரும்பல.
கணிக்கா என்னுடைய மனைவி. எப்பவும் அவதான் என் மனைவி. எப்பெல்லாம் எனக்கு சாதகமா நடக்கும்னு நினைச்சனோ அப்பெல்லாம் அவனுக்கு சாதகமாக நடக்குது. அம்மா, இன்னும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? இதுக்கு மேலேயும் ஏதாவது கதை சொல்லி அவங்க கிட்ட நடிக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு முடிவை கட்டுங்க. அவன் கழுத்துல முதல்ல மாலை போடுங்க. அவனை ஒரே அடியா அந்த உலகத்தை விட்டு அனுப்பி வச்சிருங்க. எனக்கு நல்லா தெரியும் மாத்தாரம்ஜி, நான் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேனே. ஆனா அதுக்காக நான் உங்ககிட்ட இப்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க இதுக்கு முன்னாடியே எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் ராதிகாவை பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறமும் நான் அவளுக்கு உதவி செய்யறதுக்காக போயிட்டேன். ஆனா எதுக்காக இதெல்லாம் பண்ணுங்கன்னு தெரியல. ஆனா என்ன மருந்து அவளுக்கும் அவ குடும்பத்துக்கு உதவி பண்ண போயிட்டேன். அவங்க அதிகாரத்தை அவங்களுக்கு திரும்பி வாங்கி தரணும்னு நினைச்சேன். இதெல்லாம் நினைச்சுதான் அவங்களுக்கு உதவி செய்யறதுக்காக போயிட்டேன். எப்படி போனேன்? ஏன் போனேன்? எதுவுமே எனக்கு தெரியாதா? இதுக்காக நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். ரொம்ப யோசிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன் மாப்பிள்ளை தம்பி. இப்போ நீங்க செஞ்சுட்டு வந்தது உண்மையிலேயே ரொம்ப நல்ல காரியம்தான். இந்த விஷயத்தை நீங்க எனக்கு முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா மகா பண்டிதர் பதவியை காப்பாத்துறதுக்கு தான் அந்த ராதிகா உங்களை புருஷனா அடைய நாடகம் ஆடினான்னு தெரிஞ்சிருந்தா நான் நிச்சயமா உங்களை அவளை பார்க்க போக வேண்டாம்னு சொல்லியிருக்க மாட்டேன். ஆனா இப்ப நீங்க தர்மத்தை காப்பாத்திட்டு வந்திருக்கீங்க மாப்பிள்ளை தம்பி. தவறான ஆட்கள் கையில அதிகாரம் போகாம நீங்க காப்பாத்திட்டீங்க. அந்த மகா பண்டிதர் பதவி அடைகிறதுக்கு தயாரா இருந்தவன் நல்லவன் இல்லைன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப கெட்டவனா, சுயநலவாதின்னு சொன்னாங்க. ராதிகாவுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் உதவி செய்யறதுக்கு நீங்க ரொம்ப நல்ல காரியத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க மாப்பிள்ளை தம்பி. உண்மையிலேயே உங்க அம்மா உங்களை பெறத்துக்கு ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க. ஏன் அப்படியே நிக்கிறீங்க? உட்காருங்க. என்ன யோசிக்கிறீங்க? மாதாராம்ஜி, நான் அன்னைக்கு அப்படி ஒரு முடிவு பண்ணி தப்பு பண்ணிட்டேன்னு எனக்கு இப்ப புரியுது. அவங்க இப்ப என்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கறாங்கன்னா, நான் மகா பண்டிதர் பதவியை ஏத்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யணும்னு. 6 மாசம் வரைக்கும் தினமும் அந்த மடத்துக்கு போய் அங்க இருக்கிற வேலைகளை பார்க்கணும்னு. அந்த மாதிரி செய்யறது என்னால முடியாத ஒரு விஷயம். ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க மாப்பிள்ளை தம்பி? எப்ப நீங்க அங்க தர்மத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்புல உக்காந்துருக்கீங்களோ அப்ப எல்லா பொறுப்பையும் நிறைவேற்ற வேண்டியது
இப்ப நீங்க எந்த பிரச்சனையும் இல்லாம அந்த இடத்துக்கு போகலாம், அவங்களுக்கு உதவியும் செய்யலாம். யாரும் இதை தடுக்க மாட்டாங்க. எனக்கு அதுல சம்மதம் இல்லம்மா. ஆமாமா, நான் உயிரோட இருக்கிறப்போவே என் புருஷன் வேற ஒரு பொண்ணுக்கு புருஷனா இருக்கிறத போய் நான் எப்படி பொறுத்துட்டு இருப்பேன்னு நீங்க நினைக்கிறீங்க?